أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا عباد الله، فإني أوصيكم نفسي أولا بتقوى الله وحذركم يوما عبوسا قمطريرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: ثلاث دعوات يستجاب لهن لا شك فيهن: دعوة المظلوم ودعوة المسافر ودعوة الوالد لولده. رواه ابن ماجه وحسنه الشيخ الباني رحمه الله تعالى. புகழ்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக இருந்ததோ அந்த வழிகளை எல்லாம் காட்டித்தர வந்த உத்தம தூதர் சர்தார் ஆலம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபாஅீன்கள், கியாம நாள் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அருளும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா எவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எவைகளிலிருந்து அந்த ரப்பு நம்மை தவிர்த்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அவைகளிலிருந்து சம்பூர்ணமாக தவிர்த்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வஸியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். பேரன்புமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று அதிகமானவர்களுக்கு அல்லாஹ்விடம் துஆ செய்வதற்கு நேரமில்லை. எவர்களிடம் கேட்டாலும் சொல்லுவார்கள், நேரம் கிடையாது, நமக்கு நேரமில்லை. இது ஆச்சரியமான விடயம். ஆனால் வீணான காரியங்களில் ஈடுபடுவதற்கு அவர்களுக்கு நேரம் இருக்கின்றது. தன்னுடைய காலங்களை மொபைல் போனில் பயன்படுத்துவதற்கு நேரம் இருக்கின்றது. இப்படியான எத்தனையோ விடயங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். இவைகளுக்கு அவர்களுக்கு நேரம் இருக்கின்றது. ஆனால் தொழுவதற்கு, அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு, அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்கு, குர்ஆன் ஓதுவதற்கு எம்மில் அதிகமானவர்களுக்கு நேரம் இல்லை. கண்ணியமானவர்களே, இது மிகப்பெரிய ஒரு நமக்கு நஷ்டத்தை கொண்டு தரும் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்றைய குத்பாவில் உங்களுக்கு நான் ஒரு மிக முக்கியமான 3 விடயங்களை வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு கற்றுத்தரப் போகின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக துஆ கேட்கின்றோம். அந்த துஆக்கள் சரியாக அல்லாஹ்விடம் போய் சேர்வதில்லை. அதற்கு சில விடயங்கள் இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டிய 3 துஆக்கள் இருக்கின்றது. அவைகளை ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அதை பாடமாக்கி அல்லாஹ்விடம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அதில் முதலாவது தான் நம்முடைய தாய்க்கும் தந்தைக்கும் நம்முடைய வாழ்நாளில் நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலாவது துஆ நம்மை பெற்றெடுத்து வளர்த்த அந்த தாய்க்கும் தந்தைக்கும் செய்ய வேண்டும். இந்த தாய்க்கும் தந்தைக்கும் நாம் ஏன் துஆ செய்ய வேண்டும்? அல்லாஹ் ஏன் இந்த தாயையும் தந்தையையும் முற்படுத்தி இருக்கின்றான்? இது முதலாவதாக அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை. உங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் وَوَصَّيْنَا الْإِنسَانَ بِوَالِدَيْهِ إِحْسَانًا
தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் உபகாரம் செய்யும்படி நாம் அவர்களுக்கு கட்டளையிட்டோம். ஏன் ஹமலத்து உம்முஹு குர்ஹன் வ வலஅத்து குர்ஹா வ ஹம்லுஹு வ ஃபிசாலுஹு 30 ஷஹ்ரா. அவனுடைய தாய் அவனை சிரமத்துடன் சுமந்தால், பிரெக்னென்ட்டாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த குழந்தையை அந்த தாய் மிகவும் கஷ்டத்துடன் சுமந்தால், சிரமத்துடன் அவனை பெற்றெடுத்தால், அல்லாஹ் சொல்லுகின்றான். எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு டீப்பான சப்ஜெக்டை அல்லாஹ் முன்வைக்கின்றான். சிரமத்துடன் அவனை அவனுடைய தாய் சுமந்தால், சிரமத்துடன் அவனுடைய தாய் அவனை பெற்றெடுத்தால், அவனை கற்பத்தில் சுமந்ததும் பால் குடி மறக்கச் செய்ததும் 30 ஷஹ்ரா, 30 மாதங்கள். இப்படியான ஒரு கஷ்டத்தை உன்னுடைய தாய் சுமந்திருக்கின்றால், லேபர் ரூமுக்கு போய் பார்த்தவர்களுக்கு தெரியும். அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த பெண் படக்கூடிய வேதனை. ஏன் என்னுடைய மனைவி அந்த வேதனையை சுமக்கின்றாள், அதனால் எனக்கு கவலை வருகிறது. நானும் நீங்களும் நம்முடைய தாய் பட்ட வேதனையை காணவில்லை, அதை காணவில்லை. அதனால் நமக்கு தாய்க்கும் தந்தைக்கும் துஆ செய்ய நேரமில்லை. கண்ணியமானவர்களே, இந்த சுருக்கமான நேரத்தில் இந்த 3 துஆக்களையும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் பாடமாக்கி வாழ்க்கையில் அமல் செய்தால் அல்லாஹ் நமக்கு இன்னும் பல லட்சங்கள், பல கோடிக்கணக்கான அருட்கொடைகளை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக தருவான். தாய்க்கும் தந்தைக்கும் துஆ செய்வது முதலாவது அல்லாஹ்வுடைய கட்டளை. அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த துஆவை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும்? குறைந்தபட்சம் அவர்களுக்கு பல துஆக்கள் இருக்கின்றது. அதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், என்னை சிறு பிராயத்தில் என்னை எப்படி பார்த்தார்களோ, என்னை எப்படி கவனித்தார்களோ, யா அல்லாஹ் இதே போன்று நீ அவர்களையும் கவனிப்பாயாக, அவர்களை கவனிப்பாயாக. வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு துஆ. கண்ணியமானவர்களே, நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது நம்முடைய தாய்க்கும் தந்தைக்கும் நாம் கையேந்தி துஆ செய்யவில்லையோ, அல்லாஹ் நம்முடைய குழந்தையையும் நமக்கு துஆ செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்க மாட்டான். அவர்கள் கையேந்தி நமக்கு துஆ செய்ய மாட்டார்கள். ஏன்? நம்முடைய தாயையும் தந்தையும் நாம் மறந்தோம். அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளுக்கும் அல்லாஹ் மறக்கடிக்க செய்து விடுவான். இது இறைவனுடைய நியதி. எனவே நாம் எப்படி நம்முடைய தாய் தந்தையர்களுடன் நடந்து கொள்கின்றோமோ, இதே போன்று தான் அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளையும் நம்முடன் நடப்பதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்வான். எனவே முதலாவதாக நம்முடைய தாய்க்கும் தந்தைக்கும் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாமா அபுல் லைஸ் சமர்கந்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், யார் 5 நேர தொழுகைக்கு பின்னால் இந்த ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்ற துஆவை ஓதுகிறார்களோ, அவர்கள் தங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் செய்த அத்துணை கடமைகளையும் சரியாக நிறைவேற்றியவர்களுடைய பட்டியலில் சேருவார்கள். கண்ணியமானவர்களே, பாடமாக்குங்கள். இன்று நமக்கு நியோங்க தெரியாதா? நாம் எவ்வளவு கவலைப்படுகின்றோம். வாகனம் மிஸ் ஆகி விடுகிறது, அவனுடன் பேச தெரியாது, பாசையுடைய கோளாறு, நமக்கு சரியாக வியாபாரம் நடைபெறுவதில்லை, கவலைப்படுகின்றோம். ஆகிரத்துடைய சிந்தனை, இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தரக்கூடிய இந்த மார்க்கம், இந்த இஸ்லாம், இதற்காக வேண்டி நாம் என்ன செய்தோம்? நம்முடைய தாய்க்கும் தந்தைக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்கின்றோமா? குழந்தை வளர்ந்து விட்டது, அவர்கள் வந்து விட்டார்கள், பெரிய ஒரு தரத்துக்கு வந்து விட்டார்கள், தாயையும் தந்தையும் உதாசீனம் செய்கின்றோம். கண்ணியமானவர்களே, மறந்து விடாதீர்கள், இதே குழந்தை நமக்கு உதாசீனம் செய்யும். இந்த மிம்பரில் இருந்து சொல்லுகின்றேன், குர்ஆனையும் ஹதீஸையும் அதனுடைய ஆதாரங்களை வைத்து சொல்லுகின்றேன். எனவே நம்முடைய தாய்க்கும் தந்தைக்கும் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவதாக நம்முடைய குடும்பத்துக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும்.
நம்முடைய குடும்பத்துக்காக வேண்டி. ஏன்? நாம் தான் குடும்ப பொறுப்புதாரி, நாம் தான் குடும்ப பொறுப்புதாரியாக இருக்கின்றோம். எனவே நம்முடைய குடும்பத்துக்கு துஆ செய்ய வேண்டும். அது என்ன துஆ? சூரா ஃபுர்கானில் அல்லாஹ் தஆலா சொல்லி தருகின்றான், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய மனைவி மக்கள் எல்லோரையும் எனக்கு கண் குளிர்ச்சி உள்ளவர்களாக ஆக்கி வைப்பாயாக. இந்த துஆக்களை நம்மில் எத்தனை பேர் கேட்டிருக்கின்றோம்? யா அல்லாஹ், என்னுடைய மனைவி மக்கள் இவர்கள் அனைவரையும் என்னுடைய கண் குளிர்ச்சி உள்ளவர்களாக ஆக்கி வைப்பாயாக, கண் குளிர்ச்சி உள்ளவர்களாக. அது மாத்திரமல்ல, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, தக்வா உடையவர்களுக்கு என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் தலைவர்களாக ஆக்கி வைப்பாயாக. கண்ணியமானவர்களே, இந்த துஆக்களை நாம் வாழ்க்கையில் கேட்க வேண்டும். முதலாவது தாய்க்கும் தந்தைக்கும், இரண்டாவது நம்முடைய குடும்பத்துக்காக வேண்டி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா இந்த ஆயத்துக்கு கீழால் விளக்கம் சொல்லுகிறார்கள், எந்த குழந்தைகள் அவர்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு அல்லாஹ்வுடைய இபாதத்தை சரியாக செய்தால் இந்த தாயும் தந்தையும் உலகத்திலும் நாளை மறுமையிலும் கண் குளிர்ச்சி உள்ள குழந்தைகளை பெற்றுக் கொள்வார்கள். உலகத்திலும் தன்னுடைய குழந்தையை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். நாளை மறுமையிலும் இந்த குழந்தைகளை பார்த்து இந்த தாயும் தந்தையும் சந்தோஷப்படுவார்கள். ஏன்? குடும்ப தலைவன் தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி செய்த துஆ. கண்ணியமானவர்களே, மூன்றாவதாக என்ன துஆ செய்ய வேண்டும்? அதிகமானவர்கள் 40 வயதை அடைந்து விட்டால் வாழ்க்கையில் அவர்கள் வயோதிபத்துக்குள் நுழைந்து விட்டார்கள். இவை அனைத்தும், இந்த 3 துஆக்களும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித் தருகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஹத்தா இதா பலக அஷுத்தஹு வ பலக 40 சனா. இந்த மனிதர் வாலிபத்தை அடைந்து பிறகு 40 வயதை அடைகிறார். அடைந்து விட்டால் அவர் என்ன செய்ய வேண்டும்? இன்று 40 வயதை அடைந்தவருக்கு கூட அவருக்கு என்ன ஆசை? தான் பொடியனாக இருக்கணும். அவரு தலைக்கு டை அடிப்பாரு. அவருக்கு என்ன பழுத்த முடிய வெள்ள முடிய காட்டுறதுக்கு விருப்பம் இல்லை. தாடிக்கு ஒரு வகையான கருப்பு டை, தலைக்கு ஒரு வகையான டை. இன்னும் பொடியனாக இருக்கிறதுக்கு ஆசை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? 40 வயதை அடைந்து விட்டால் உனக்கிட்ட ஒரு பக்குவம் வரணும். இன்றைக்கு பாவிகளாக இருக்கக்கூடியவர்கள் திருமணம் முடித்தவர்கள் அதிகமானவர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எக்ஸ் வைஃப் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு அது பாவமாக விளங்குறது இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், கடுமையாக சொல்லுகின்றான், ஹத்தா இதா பலக அஷுத்தஹு வ பலக 40 சனா. 40 வயதை அடைந்து விட்டால் என்ன செய்யணும்? ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல ஸாலிஹன் தர்லா. யா அல்லாஹ், என் மீதும் என் பெற்றோர்கள் மீதும் புரிந்த அருளுக்காக வேண்டி உனக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். எவ்வளவு பெரிய அருளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். எவ்வளவு பெரிய அருட்கொடைகளை தந்திருக்கின்றான். நமக்கு ஏன் அல்லாஹ்வுடைய அருட்கொடை விளங்குவதில்லை? நாம் நமக்கு மேலுள்ளவர்களை பார்க்கின்றோம். நமக்கு கீழுள்ளவர்களை பாருங்கள். ஹதீஸுடைய கருத்து, கீழுள்ளவர்களை பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்த அந்த அருட்கொடைகளுடைய பெருமதி உங்களுக்கு விளங்கும். இதுதான் துஆ. 40 வயதை அடைந்து விட்டீர்களா? யா அல்லாஹ், என் மீதும் என்னுடைய பெற்றோர்கள் மீதும் புரிந்த அருளுக்காக உனக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். அது மாத்திரமல்ல, எந்த செயலை எந்த அமலை நீ நல்லதாக கருதுகின்றாயோ அந்த அமலை செய்வதற்கு எனக்கு அருள் புரிவாயாக, எனக்கு நல்ல அறிவை உதிக்கச் செய்வாயாக என்பதாக இவர் துஆ கேட்க வேண்டும். அது மாத்திரமல்ல, வஅஸ்லிஹ் லி ஃபீ ذُرِّيَّتِي இன்னி துபுது இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன்.
யா அல்லாஹ் என்னுடைய சந்ததிகளையும் சீர்திருத்துவாயாக, நான் தௌபா செய்யக்கூடிய ஒரு மனிதனாக என்னை ஆக்கி அருள்வாயாக, நான் பரிபூர்ணமான உனக்கு வழிபட்ட முஸ்லிமாக ஆகுவதற்கு அருள் புரிவாயாக. கண்ணியமானவர்களே, என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் உபகாரம் புரிந்ததற்கு உனக்கு நன்றி செலுத்துகின்றேன். எனக்கு நல்லமல் செய்ய எனக்கு நல்ல அறிவை உதிப்பாயாக. அது மாத்திரமல்ல, என்னுடைய குழந்தைகளை என்னுடைய சந்ததிகளை சீர்திருத்தி வைப்பாயாக. தௌபா செய்யக்கூடிய மனிதனாக என்னை ஆக்கி அருள்வாயாக. நான் உனக்கு கீழ்ப்படிந்த முஃமினாக முஸ்லீமாக வாழ்வதற்கு அருள் புரிவாயாக. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், யார் இவைகளை இந்த துஆக்களை கேட்பார்களோ, உலாயிக அல்லதீன நதகப்பலு அன்ஹும் அஹ்ஸன மா அமிலு வ நதஜாவஸு அன் ஸய்யிஆத்திஹிம் ஃபி அஸ்ஹாபில் ஜன்னah. யார் இவைகளை செய்வார்கள், இந்த துஆவை அவர்கள் செய்தவற்றில் மிக அழகானதை நாம் அங்கீகரித்துக் கொண்டோம், ஏற்றுக்கொண்டோம், அவர்களின் பாவங்களை மன்னித்து விட்டோம், அவர்களை சொர்க்கவாதியாக மாற்றிவிட்டோம். இதை விட நமக்கு என்ன தேவை? இதை விட நமக்கு என்ன தேவை? கண்ணியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய ஹுத்பாவில் இந்த 3 துஆக்களையும் நான் படித்து விட்டு செல்கின்றேன். நான் வாழ்நாளில் இன்ஷா அல்லாஹ் மௌத்தாகும் வரைக்கும் இந்த துஆக்களை ஓதாமல் என்னுடைய காலம் கழிய மாட்டாது. ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பிறகு தொழக்கூடிய சந்தர்ப்பத்தில் கையேந்தி அல்லாஹ்விடம் இந்த 3 துஆக்களையும் கேட்டுவிட்டுத்தான் எழும்பி செல்வேன் என்பதாக ஒவ்வொரு மனிதனும் நியத்து வைக்க வேண்டும். தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நம்முடைய குடும்பங்களுக்காக வேண்டி நம்முடைய வாழ்நாளில் அல்லாஹ் 40 வயதை தந்து விட்டான். அதன் பிறகு கேட்க வேண்டிய துணை துஆக்களையும் நாம் கேட்க வேண்டும். வாலிபர்கள் யோசிக்கலாம், 40 வயதுக்கு மட்டும்தான் இந்த 3வது துஆவை சொல்லிவிட்டார். கண்ணியமானவர்களே, 40 வயதுக்கு தான் அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். அதன் பிறகும் அல்லாஹ் சில விடயங்களை குறிப்பிடுகின்றான். வாஸ்லிஹ்லி ஃபீ துர்ரியதி இன்னி துபுத்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன். இதை கேட்கிறதுக்கு அல்லாஹ் நமக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். எனவே அழகான முறையில் அல்லாஹ்விடம் துஆ கேட்கக்கூடிய நன்மக்களாக வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونصلي ونسلم على رسوله الكريم وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى يقول بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. मेरे भाइयों दोस्तों अजीजों, आज अक्सर लोगों को टाइम नहीं, सारे लोगों के पास पूछे तो भाई क्यों नमाज के लिए नहीं आते हैं, मस्जिद की तरफ तवज्जो नहीं किए, पूछे तो लोग बताते हैं हमारे लिए टाइम नहीं। सारे लोगों के पास पूछे तो ये बात बोलते हैं। मेरे भाइयों दोस्तों अजीजों, इसके अक्स देख लिए, मोबाइल में, ये व्हाट्सएप में, यूट्यूब में, फेसबुक में, ये इसमें टाइम गुजारने के लिए लोगों को टाइम है। मेरे भाइयों दोस्तों अजीजों, सोच लिए, आज आप लोगों के सामने 3 दुआओं के बारे में आप लोग का मैं खुतबा देता हूँ। ये कम अज कम ये 3 दुआ सीख लीजिए। अल्लाह हमारी जिंदगी में बरकत और आफियत खैर जज़ा देते हैं। हम हमारी जिंदगी में जितने दुआ मांगते हैं, ये दुआओं को अल्लाह ताला के सामने कबूल होते हैं न कबूल होते हैं। मेरे भाइयों दोस्तों अजीजों, अपनी जिंदगी में 3 दुआ है, ये 3 दुआओं को जरूर करना चाहिए। ये वेरी इंपॉर्टेंट दुआ है। सबसे पहले हमारे माँ बाप के लिए दुआ करना चाहिए। हमारे माँ बाप के लिए क्यों दुआ करना चाहिए? ये अल्लाह ताला का हुक्म है। ये अल्लाह ताला ने कुरान पाक में इरशाद फरमाते हैं, ववस्सैनल इंसान बिवालिदैहि इहसाना, हमने इंसानों को अपने माँ बाप के साथ
भलाई करने का हुक्म दिया। ये सबसे पहले ये हुक्म है वालिदैन की इताअत कर लो, वालिदैन की इताअत कर लो। इसलिए सबसे पहले हमारे माँ बाप के लिए दुआ करना चाहिए। क्यों दुआ करना चाहिए? ये उस माँ ने उससे तकलीफ से, उसकी माँ ने उसको तकलीफ से पेट में रखा है, पेट में रखा है, और उससे तकलीफ से जना। अल्लाह ताला का इरशाद बारी वहम्लुहु व फिसालुहु सलासून शहरा, उसका अमल व उसका दूध चढ़ाना 30 महीने में हो। 30 महीने के अंदर जितना मशक्कत, जितना मुश्किल, जितना बोझ हमारा माँ ने उठाया। इसलिए जरूर माँ बाप के लिए दुआ करो। भाई याद रख लिए, बेटा ने हमारे माँ बाप के लिए दुआ नहीं करे तो ये बात अच्छी तरह खूब जान लो, हमारा बेटा और बेटी ने हमारे लिए हाथ उठाकर दुआ नहीं करते। ये अल्लाह ताला का कानून है। जब हम हमारा माँ बाप के लिए दुआ खैर नहीं करे तो हमारा बच्चा हमारे लिए दुआ नहीं करते। अल्लामा अबुल लैथ समरकंदी रहमहुल्लाह ने फरमाते हैं, कम अज कम कुरान पाक में अल्लाह ताला का इरशाद बारी है हमारे माँ बाप के लिए क्या दुआ मांगना चाहिए। कम अज कम रब्बिरहमहुमा कमा रब्बयानी सगीरा। सबसे पहले बचपन में जितना मेहनत उठाई, जितना मशक्कत उठाई, इतना परवरिश की, या अल्लाह ऐसा भी तुम भी रहमत करो। अल्लामा अबुल लैथ का मफहूम है रहमतुल्लाहि अलैह, जो बंदा 5 नमाज के बाद ये रब्बिरहमहुमा कमा रब्बयानी सगीरा कम अज कम दुआ मांगे तो अपना माँ बाप का पूरा हुक्म अदा करने वालों में शामिल हो गया। मेरे भाई दोस्तों अजीजों, दूसरी नंबर क्या है? हमारा खानदान के लिए हम जिम्मेदार हैं। हमारे पीछे बाल बच्चों हैं, हम रिश्तेदार नहीं, हमारा खानदान फैमिली के लिए दुआ करना चाहिए। ये दुआ क्या है? कुरान पाक में अल्लाह ताला का इरशाद बारी रब्बना हब लना मिन अज़वाजिना व ज़ुर्रिय्यातिना कुर्रता अयुनि वजअलना लिलमुत्तक़ीना इमामा। ये हमारे रब हमें हमारी बीवियों और औलाद की तरफ आंखों की ठंडक अता फरमा। कितने आदमी दुआ किया? ऐसा भी जितने आदमी ने ऐसा भी दुआ किया। मेरे भाइयों दोस्तों, थोड़ा सोच लिए, ये हीटर थोड़ा बंद कीजिए। मेरे भाइयों सोच लिए, ये अजीम वाला दुआ रब्बना हब लना मिन अज़वाजिना, या अल्लाह हमारी फैमिली की तरफ आंखों की ठंडक अता फरमा, वजअलना लिलमुत्तक़ीना इमामा। ये हमारे रब हमारी और हमारी बीवियों, बाल बच्चों, ये मुत्तकी होने के लिए तौफीक अता फरमा। अल्लामा हजरत इब्न अब्बास रज़ियल्लाहु ताला अन्हु रिवायत करते हैं, उनकी औलाद ऐसी हो जो अल्लाह ताला की इताअत के मुताबिक अमल करे, ताकि दुनिया और आखिरत में भी उन्हें आंखों की ठंडक नसीब हुआ। मेरे भाई दोस्तों अजीजों, आज खुतबा में ये इल्म सीखो। तीसरी नंबर, ये अजीब दुआ है। जो आदमी, जो लोग 40 उम्र में दाखिल हुए तो जरूर ये दुआ करना चाहिए। ये क्या है? हत्ता इज़ा बलग अशुद्धहु व बलग 40 सना। जब खूब जवान होता है और 40 बरस को पहुंच जाता है, इनको ये दुआ करना चाहिए। 40 उम्र हो जाने के बाद, होने के बाद लोग समझते हैं नया स्टाइल में बाल काटते हैं, ये उसको भी समझे मैं भी जवान तंदुरुस्त दवाना, डाई मारने में, ये कलसान पहनने में, ऐसा एक्सरसाइज बनाने में जवान नहीं होते हैं। भाई थोड़ा सोच लिए, ये
عمر داخل 40 عمر میں داخل ہوئے تو کیا کیا نیا اسٹائل میں آپ کپڑے پہنے تو بال کاٹے تو آپ 40 عمر میں داخل ہوا. اس لیے تھوڑا یہ گناہ اور سب چھوڑ کر اسلام کے طریقے پر حضور پاک اور اللہ اور اس کے رسول کے پیچھے جاؤ. کچھ لوگ سمجھتے ہیں ماشاءاللہ ابھی تک 40 عمر لیکن تھوڑا میرا زندگی میں خوشی میں کرنا چاہیے. بھائی اس میں کیا فائدہ ہے؟ اللہ تعالیٰ کا ارشاد ہے. یہ میں نے ابھی تک حدیث کے نیچے نہیں گیا, صرف قرآن میں. قرآن دیکھ لیے, رب اوزعنی ان اشکر نعمتک التی انعمت علی وعلی والدی ان اعمل صالحا ترضا. یہ مجھے میرے رب مجھے توفیق دے. تھوڑا سامنے آئیے, جو لوگ بہت لوگ کھڑے ہوتے ہیں, تھوڑا جگہ دے. مجھے توفیق دے, تو نے جو احسان مجھ پر اور میرے ماں باپ کے آپ نے کیا, جتنا نعمت نے دیا آپ نے, اس لیے شکر ادا کرنے کے لیے توفیق دے. ان کا شکر گزار بنو. وہ میں نیک عمل کرو جس سے تو پسند کرے. جس عمل نے اللہ پسند کیا اس عمل کرنے کے لیے توفیق دے. اس کے بعد دیکھ لیے وَأَصْلِحْ لِي فِي ذُرِّيَّتِي إِنِّي تُبْتُ إِلَيْكَ وَإِنِّي مِنَ الْمُسْلِمِينَ. یا اللہ میرے لیے اور میری اولاد میں اصلاح اور تقوی پیدا کر دے. تقوی پیدا کرے. اور بے شک میں تیری طرف رجوع کرتا ہوں, توبہ کر کے رجوع کرتا ہوں. اللہ تعالیٰ کا ارشاد باری, جو لوگ نے ایسا دعا کرے تو اللہ نے سب سے بڑی عظمت گفٹ دیتے ہیں. یہ گفٹ کیا ہے؟ اولئک الذین نتقبل عنہم احسن ما عملوا ونتجاوز عن سیئاتہم فی اصحاب الجنہ. دیکھ لیے, یہی لوگ جن کے نیک اعمال کو ہم نیک قبول کریں گے. مہر لگایا, اعمال کو ہم نے قبول کریں گے انشاءاللہ. اللہ تعالیٰ کا ارشاد میں کوئی شک نہیں, گناہوں کو معاف فرمائیں گے. اہل جنت میں یہ لوگ شامل ہوں گے. کیا دعا؟ سب سے پہلے رب ارحمہما کما ربیانی صغیرا. دوسری نمبر ربنا ہب لنا من ازواجنا وذریاتنا قرۃ اعین واجعلنا للمتقین اماما. تیسری رب اوزعنی ان اشکر نعمتک التی انعمت علی وعلی والدی وان اعمل صالحا ترضا واصلح لی فی ذریتی انی تبت الیک وانی من المسلمین. یہ دعا ہماری زندگی میں اللہ کے سامنے ہاتھ اٹھا کر دعا مانگنے کے لیے توفیق عطا فرما. وآخر دعوانا الحمدللہ رب العالمین برحمتک یا ارحم الراحمین.